மதீனாவிலே மஸ்ஜிது நபவியிலே அமர்ந்திருக்கிறார்கள். அப்படி அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு மனிதர் வருகிறார். ஒரு மனிதர் தூய்மையான வெண்மையான ஆடையை அணிந்தவராக, அப்பொழுதுதான் குளித்து விட்டு ஃப்ரெஷ்ஷாக வருவதை போல, அப்பொழுதுதான் ஒரு புத்துணர்ச்சி மிக்கவராக வருவதை போல அந்த மனிதர் வருகிறார். அவருடைய தலையினுடைய முடி கண்ணன் கரையல் என்று எடுத்து வாரப்பட்டு இருக்கிறது, எண்ணெய் தேய்த்து நன்றாக வாரப்பட்டிருக்கிறது. ஆக அந்த மனிதர் இந்த ஊரிலே யாரும் பார்த்ததில்லை, அந்த மனிதருடைய தோற்றத்தை யாருமே பார்த்ததில்லை. அவர் ஒரு வெளியூர்வாசி என்பது நன்றாக தெரிகிறது. ஆனால் அதே சமயத்தில் அந்த மனிதர் வருகின்ற தோற்றத்தை பார்த்தால், வரக்கூடிய நிலைமையை பார்த்தால் ஏதோ உள்ளூர்வாசியை போல தெரிகிறது. நல்லா குளிச்சு புதுசாக ஆடைகளை அணிந்து தலையை சீவிக்கொண்டு வருவதை போல தெரிகிறது. வெளியூர்காரராக இருந்தால் எப்படி வரணும்? அழுக்கடைந்த ஆடையோடு, பங்கரையான தலையோடு, சீவப்படாத முடிகளோடு அவர் வர வேண்டும். ஆனால் அவர் அப்படி வரவில்லை, நல்ல முறையிலே வருகிறார். பார்க்கும்போது அவர் அந்த சபையிலே நுழைந்த உடனே வாசனை நிரம்பியது, அற்புதமான வாசனை. நேராக வந்தவர் சபைகளை கிழித்து கொண்டு வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நேராக அவர்களுடைய முழங்காலோடு தன்னுடைய முழங்காலை ஒட்டியவராக அமர்ந்தார். நபி அவர்கள் கால்களை மடக்கி அத்தஹியாத்தை போல அமர்ந்திருக்கிறார்கள் என்றால், அந்த மனிதர் நேராக வந்து என்ன செய்கிறார்? அதே போல அமர்ந்து தன்னுடைய முழங்காலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழங்காலோடு ஒட்டிய நிலைமையிலே அவர் அமர்ந்து கொள்கிறார். அமர்ந்து கொண்டு சில கேள்விகளை கேட்கிறார். அப்படி கேள்வி கேட்கும்போது நபி அவர்களிடத்திலே கேள்வி கேட்டார். முதல் கேள்வி, மல் ஈமான், ஈமான் என்றால் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பதில் சொன்னார்கள், அன் துமின பில்லாஹ், நீர் அல்லாஹ்வை கொண்டு விசுவாசம் கொள்வது, வ மலாயிகத்தி, அவனுடைய மலக்குமார்களை நம்புவது, வ குத்துபிஹி, அவனுடைய வேதங்களை நம்புவது, வ ருசுலிஹி, இன்னும் அவனுடைய தூதர்களை நம்புவது, வல் யௌமில் ஆஹிரி, மறுமை நாளை நம்புவது, வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, நல்லது கெட்டது அனைத்தும் அல்லாஹ்வுடைய விதியின் பிரகாரமே நடக்கிறது என்பதை நம்புவது. இவை அனைத்தும் ஈமானை சார்ந்தது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னபோது, வந்த மனிதர் உண்மையிலேயே சந்தேகம் கேட்கக்கூடிய மனிதராக இருந்தார், அந்த விஷயங்களை பற்றி தெரியாதவராக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? சாதாரணமாக அப்படியா என்று கேட்டிருக்க வேண்டும். ஆனால் அந்த மனிதர் தெரிந்தவரை போல சொன்னார், சதக்த, நீ சொன்னது உண்மையான வார்த்தை, நீ சொன்னது உண்மையான வார்த்தை என்று சொன்னார். அடுத்து நபி அவரிடத்தில் அந்த மனிதர் கேள்வி கேட்டார், அதாவது மல் இஸ்லாம், இஸ்லாம் என்றால் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்லாம் என்பது அதாவது அன் தஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் வ துகீம ஸலாஹ் வ துஅதிய ஸகாத் வ தஸூம ரமலான் வ தஹஜ்ஜல் பைத இன் இஸ்ததஅத இலைஹி சபீலா. நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வை ஒருவன் என்றும் வணக்கத்திற்கு தகுதியானவன் அவன்தான் என்பதையும் நீங்கள் சாட்சி சொல்வது, மேலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள் என்பதையும் நீர் சாட்சி சொல்ல வேண்டும். இது முதல் கடமை. இரண்டாவது, இஸ்லாத்தினுடைய கடமை 5 நேர தொழுகைகளை பேணி தொழ வேண்டும். மூன்றாவது கடமை ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். நான்காவது, நோன்பு வைக்க வேண்டும், ரமலான் மாதத்திலே கடமையான நோன்பை நோக்க வேண்டும். ஐந்தாவது, ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும். கடமையாகிவிட்டால் யாருக்கு அந்த வழி செலவுக்கான சக்தி இருக்கிறதோ அவர்கள் ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் என்று நபி அவர்கள் பதில் சொன்னவுடன், அந்த மனிதர் முந்திய கேள்விக்கு பதில் சொன்னவுடன் சொன்னதை போலவே சதக்த, உண்மையை சொன்னீர் என்பதாக சொன்னார். அதே போல சொன்னார், உண்மையை சொன்னீர், இதுவும் கரெக்டான பதிலாக சொல்லிட்டீங்க என்பதாக சொன்னார். மூன்றாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அந்த மனிதர் கேள்வி கேட்டார், மல் இஹ்சான், இஹ்சான் என்றால் என்ன என்பதாக நபி அவர்களிடத்திலே கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக, நீங்கள் அல்லாஹ்வை பார்ப்பதை போல வணங்குவது, அல்லாஹ்வை நீங்கள் பார்ப்பதை போல வணங்குவது. நேரடியாக அல்லாஹ் நம்ம பார்க்குறோமா? பார்க்க முடியாது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அல்லாஹ்வை நேரடியாக பார்த்தா எப்படி வணங்குவோம்? எவ்வளோ பயபக்தி வரும், எவ்வளோ பயங்கரமான ஒரு அற்புதமான ஒரு பக்தி, ஒரு இறையச்சம் நம்முடைய உள்ளத்தில் உருவாகும். நபி அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வை நீங்கள் நேரடியாக பார்ப்பதை போல நீங்கள் வணங்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபஇல்லம் தகுன் தராஹு, நீங்கள் அல்லாஹ்வை நேரடியாக பார்க்காவிட்டாலும் இன்னஹு யராக, அல்லாஹ் உம்மை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். நாம தொழும்போது அல்லாஹ்வை முன்னால நிறுத்தி தான் நம்ம என்ன செய்யறோம்? தக்பீர் கட்டுறோம். அல்லாஹ் முன்னால இருக்கிறான், அவனுடைய காலடியில நம்ம சஜிதா செய்ய போறோம் அப்படிங்கிற எண்ணத்துல தான் நம்ம என்ன செய்யறோம்? அல்லாஹ்வை முன்னிலைப்படுத்தி நாம் என்ன செய்கிறோம்? தொழுகிறோம்.
ஆனால் அல்லாஹ் முன்னால நமக்கு தெரிகிறானா? தெரியல. ஆனால் அதே சமயத்துல அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். நம்முடைய உள்ளங்களை ஊடுருவி பார்க்கிறான். நம்முடைய முகங்களை மட்டுமல்ல, முன்னோக்குதலை மட்டுமல்ல, உடல் உறுப்புகளை மட்டுமல்ல, தக்பீர் கட்டுதலை மட்டுமல்ல, குனிவதை மட்டுமல்ல, நாம் சஜிதா செய்வதை மட்டுமல்ல, மாறாக நாம் என்ன ஓதுகிறோம் என்பதை மட்டுமல்ல, மாறாக உள்ளுணர்வுகள் என்னென்ன நினைக்கின்றன என்ற விஷயங்களையும் அல்லாஹு தஆலா கூர்ந்து நோக்கி கொண்டிருக்கிறான். அதைத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள், அன்த அபுதல்லாஹ கஅன்னக தரா, அல்லாஹ்வை நீங்கள் பார்ப்பதை போல வணங்குவீராக. ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக, நீங்கள் அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதுதான் இஹ்சான் என்பதாக நபி அவர்கள் பதில் சொல்கிறார்கள். உடனே அந்த மனிதர் என்ன சொன்னார்? சதக்த, உண்மையை சொன்னீர். உடனே அடுத்த கேள்வியை கேட்டார் அந்த மனிதர், கியாமத் நாள் எப்பொழுது வரும் என்று கேட்டார். உடனே நபி அவர்கள் சொன்னார்கள், கியாமத் நாள் எப்பொழுது வரும் என்பதற்கான பதிலை கேட்கப்படக்கூடிய என்னை விட கேட்கக்கூடிய நீங்களே மிக நன்றாக அறிந்தவர் என்பதாக நபி அவர்கள் சொன்னார். அப்போ அவர் யாரோ முக்கியமான ஆளுன்னு அர்த்தம். யாரோ முக்கியமான ஆள் அது அப்படிங்கிறது தெரியுது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் இப்படி பதில் சொன்ன உடனே அந்த மனிதர் என்ன செய்கிறார்? திரும்ப கேள்வி கேட்கிறார். சரி, கியாமத் நாள் எப்பொழுது வரும் என்று நீங்கள் சொல்லவில்லை, ஆனாலும் கியாமத் நாள் வருவதற்கான அடையாளங்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த அடையாளங்களை சொல்லுங்க என்று சொன்னவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது அந்த அடையாளம் என்னவென்று சொன்னால், சாதாரண ஆடு மேய்க்கக்கூடிய இடையர்களும் பெரும் பெரும் பதவிகளை வகித்து பெரும் பெரும் அரண்மனைகளை போன்ற உயரமான வானளாவிய கட்டிடங்களை எழுப்புவார்கள். அதே போல எஜமானிகள் எல்லாம் சாதாரண, அதாவது அடிமைகள் எல்லாம் எஜமானிகளை பெற்றெடுப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் பெற்றோர்களை அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, பெற்றோர்களாகிய தாய்மார்களை அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதே போல ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொன்னால், அவர்களுடைய வாழ்க்கை, அதாவது பொருளாதாரம் பரவிவிடும். மனிதர்கள் ஆடை அணிவார்கள், பெண்கள் ஆடை அணிவார்கள், ஆனால் அவர்கள் எப்படி இருப்பார்கள்? அம்மனமாக இருப்பார்கள், பிறந்த மேனியை போன்று இருப்பார்கள், ஆடை அணிந்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் என்ன செய்வார்கள்? அந்தரங்க உறுப்புகள் வெளியே தெரிவதை போல ஆடை அணிந்திருப்பார்கள். இதுதான் அதுக்கு அர்த்தம். இப்படிப்பட்ட பதிலை சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பதிலை கேட்டுட்டு அந்த மனிதர் சொன்னார், சதகத்த, உண்மையை சொன்னீர். இந்த சம்பவத்துக்கு முன்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பதிலை சொன்ன உடனே அந்த மனிதர் என்ன செய்கிறார்? உண்மையை சொன்னீர் என்று கேட்டு சொல்லிவிட்டு எழுந்து சென்று விடுகிறார். உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஹதீஸை அறிவித்து விட்டு சொல்கிறார்கள், அந்த மனிதர் எழுந்ததற்கு பிறகு நாங்கள் பார்த்தோம், அவர் வந்த போது என்ன வாசனை வந்ததோ, எந்த அத்தர் வாடை வந்ததோ, அந்த அத்தர் வாடை அவர் போனதற்கு பிறகும் வெகு நேரம் அந்த சபையிலே தேங்கியிருந்ததை பார்த்தோம். வெகு நேரம் அந்த அத்தர் வாசனை அப்படியே இருந்தது. இது பார்த்த உடனே நாங்கள்லாம் ஆச்சரியப்பட்டோம். வந்தாரு, கேள்வி கேட்டாரு, ஆனா கேள்வியை தெரியாத மாதிரி கேட்கல, தெரிஞ்ச மாதிரி கேட்டுட்டு பதில் சொன்ன உடனே உண்மையை தான் சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாரு. அப்படின்னா இவர் யாரும் முக்கியமான ஆளா இருக்கும். நபிட்ட யாருன்னு கேட்கறதுக்கு தைரியம் இல்லை. சஹாபாக்கள் பேசாம அமர்ந்திருக்கிறாங்க. அப்போதான் நபி அவர்கள் கேட்டாங்க, உமரே, வந்த மனிதர் யார் தெரியுமா என்று கேட்டார். வந்தவர் யார் தெரியுமா என்று கேட்டார். உடனே உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹும் ரசூலுமே மிக அறிந்தவர்கள் என்ற பதில் தான் சஹாபாக்களுடைய பதில். இன்னைக்கெல்லாம் அப்படிலாம் பதில் கிடையாது. இன்னைக்கெல்லாம் கேட்டவுடன் பதில் சொல்லப்படும், அப்படித்தான். அப்பதான் அவரையே ஞானின்னு நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை. அப்படிலாம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபாக்கள் எப்படி சொன்னாங்கன்னு சொன்னா, எந்த நிலைமையிலும் சஹாபாக்களுடைய வார்த்தை எப்படி வரும் சொன்னா, அல்லாஹ் வ ரசூலுஹு ஆலம், அல்லாஹும் ரசூலுமே மிக அறிந்தவர்கள் என்பதாக சஹாபாக்கள் சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வந்தவர் ஜிப்ரீலாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு கேள்வி ஞானங்களை கற்றுக் கொடுப்பதற்காக, தீனை பற்றி உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வந்தார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். இந்த சம்பவத்தை சொல்றதுக்கு முன்னால ஒரு விஷயத்தை நம்ம சொன்னோம். கேள்விகள் என்பது தரம் உள்ளதாக இருக்க வேண்டும்.